ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான விலாகில் ஒரு அப்டேட் விலாக் தான். தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஒரு ஹவுஸ் வார்மிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேரையே நீங்கள் சென்னையில் ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இங்கே வீடு கட்டிட்டு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறோம். அதனால தான் சென்னையிலேயுமே ரெண்ட் ஹவுஸ் எங்களுக்கு செட் ஆகலை பெருசாக. அது ஒரு ரீசன். அண்ட் ஆல்சோ பெர்மனெண்ட்டாக நமக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கிறது எப்போதும் நல்லது தானே. ஆல்ரெடி வீடு இருக்குது கீழே, இதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. ஃபைனலாக இப்போ தான் முடிஞ்சது. அது வரைக்கும் நான் எதுவுமே ஷேர் பண்ணலை, எதுவுமே போஸ்ட் எதுவுமே போடல, அதை பற்றி ரிலேட்டடாக எதுவுமே நான் பேசவும் இல்லை. ஸோ ரெடி ஆனிட்டு நம்ம ஹவுஸ் வார்மிங் பண்ணும் போது ஒரு சர்ப்ரைஸிங்காக காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஸோ ஃபைனலி ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுதான் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இடையில நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் கிளிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ இந்த ப்ராசஸ் போனது அதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்குமே அப்படிங்கிறது. டேரெக்டாக ஹவுஸ் வார்மிங் காட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது காமிச்சிருக்கிறேன். இதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு 5 மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நாங்கள் 3 மந்த்ஸ் தான் பிளான் பண்ணோம், பட் 5 மந்த்ஸே ஆயிடுச்சு. ஃபைனலி இன்றைக்கி ஹவுஸ் வார்மிங் பிளான் பண்ணிட்டோம். பெருசாக கிராண்டெல்லாம் எதுவும் பண்ணல. ஒரு ஈவினிங் டைம் தான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் என்னோடய ஃபேமிலி, ஹஸ்பண்டோட ஃபேமிலி மட்டும் கூப்பிட்டுட்டு பால் காய்ச்சிடலாம் ஈவினிங் டைமில் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் கீழ் வீடு கட்டும் போது கிராண்ட் எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாமே எப்படி முறையாக பண்ணணும் எல்லாம் பண்ணதுனால பெருசாக எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க வேணாம், சிம்பிளாக முடிச்சிடலாம். அது எக்ஸ்டெண்ட் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என் ஹஸ்பண்ட்க்கு எப்போதுமே சிம்பிளாக இருக்கிறது அதுதான் பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க ப்ரிஃபர் பண்ணனால ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பிளான் பண்ணியாச்சு. ஸோ ஈவினிங் 2 ஃபேமிலியை மட்டும் கூப்பிட்டு பால் காய்ச்சிருந்தோம். ஸோ அதுக்கான அந்த ஸ்டவ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ பால் காய்ச்சதுக்கு பாத்திரம் அது மட்டும் கொஞ்சம் புது பாத்திரம் அந்த மாதிரி கொஞ்சம் அது மட்டும் ஃபாலோ பண்ணி வாங்கினேன். அது எனக்கு பிடிச்சி ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் பால் காய்ச்சினதெல்லாம் நான் பண்ணதில்லை. ஸோ அதனால் நம்ம இதுக்கப்புறம் எத்தனை வீடு கட்டிட் பண்ண போகிறோம். ஸோ நமக்குன்னு ஒரு இது இல்லையா, ஸோ அதனால் இது மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சது மட்டும் பண்ணேன். இன்னும் 2 பக்கெட் ஊற்றுறேன்க்கா. ஊற்று இன்னும் ஒன்று ஊற்று. ஏன்னா ஓரத்தில் தட்டி தீங்க. அன்றைக்கின்னு பார்த்து நல்லா மழை பெஞ்சு சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இங்கே பால் ரெடி ஆகிட்டு இருந்தது. மீன்வயல் கொஞ்சம் திங்ஸும் தேவைப்படுது. அதெல்லாம் எந்த பாக்ஸில் இருக்கணும் தெரியல. ஸோ அந்த மக்ஸு கிளாஸ் ஐட்டம்ஸை தனி பாக்ஸில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் காஃபி மக்ஸ் எல்லாம் தேடி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஒரு லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே ஷிஃப்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணோம். ஹெல்ப்பு கூட யாருமே பெருசாக கூப்பிடல. நாங்கள் 2 பேரும் மட்டுமே எல்லாத்தையும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்டிங்குமே நாங்கள் தான் இருந்தோம். பட் ஷிஃப்டிங் மூவர்ஸ் புக் பண்ணியிருந்தோம். பட் இங்கே நாங்களே மேனேஜ் பண்ணிடலாம், நம்மளே பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே களத்தில் இறங்கிட்டோம். அண்ட் நம்ம தேடுற பொருள் அந்த தேடுற படியில் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் கப்ஸ் வச்சு தான் காஃபி சர்வ் பண்ணோம். அப்புறம் காஃபி மட்டும் எப்படி கொடுக்கறதுனால பப்ஸும் ஆர்டர் பண்ணி அதுவும் வச்சுருந்தோம். இங்கே பால் பொங்கிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் புது வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் லைஃபோட நியூ பிகினிங் இது. கண்டிப்பாக எல்லோரும் துவா செய்யுங்க. சொல்லு சீக்கிரம். ஓகே ஓகே பால் காய்ச்சி லேசா அது மேலே அதையும் விடு. லேசா செத்து அடக்கு. ஓகே ஓகே இப்போ இது மட்டும் போங்க.
இன்னமும் தெரியல, இந்த நெஸ்கஃபே மட்டும் காஃபியில் கலரே வர மாட்டுது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எத்தனை தடவை காஃபி போட்டாலும் சரி, ஏதாச்சும் கெஸ்ட் இருந்தால் மட்டும் நமக்கு ஒரு பதட்டம் ஒன்று வந்துடும். காஃபி நல்லா இருக்குமா, காஃபி அதிகமாக இருக்குமா, இல்லை சுகர் கம்மியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ காஃபியெல்லாம் வந்து கப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணோம். அண்ட் தென் எல்லோரும் காஃபி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கின்னு கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா, நல்லா சில்லுன்னு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வீட்டிலேருந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகுறோமோ இல்லையோ, ஃபைஸன் எல்லா திங்ஸையும் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. டாய்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு 2-3 மாதமாக வந்து ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். என் ஃபாதர் இன் லா தான் வந்து ஃபுல்லாக உட்காந்து யாசின் எல்லாம் ஓதிட்டு பாங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சுது. இனிமேல் வரப்போகிற ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீட்டில் தான் இருக்க போகுது. அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.